இது ஒரு குடும்ப விழா என்றால் மிகையாகாது. என் குடும்பத்தார் சில பேர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டுமல்ல, இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பலரும், ஏன் ஒவ்வொருவரும் விழா நாயகர்கள், தனியாக விழா எடுக்க தகுதியானவர்கள் தான். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விழா எடுக்கும் மனிதரை பற்றி நான் சொல்வது ஒரு கடைக்குட்டியாக இங்கே இருந்து சொல்வதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ஐயா சரவணன் ஐயா அவர்கள் வரவில்லை என்று தோன்ற வைத்தது. வாப்பா தம்பி என்று கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. என்ன அந்த குணாதிசயம் சரவணன் சாருக்கே உண்டு. அதனால்தான் சரவணன் சார் இவ்வளோ மதிக்கிறாரு இவரை. ஏன்னா சரவணன் சாரையும் அப்படித்தான் அவர் நடத்தியிருப்பார். சின்ன பையனாக பார்த்துருப்பார். அப்புறம் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு கொடுத்த மரியாதையை அப்படியே அவர் சரவணன் சாருக்கும் கொடுத்துருப்பார். அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது அந்த புன்னகையும் அந்த மரியாதையும். நான் ஏதோ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். புன்னகை இன்னும் வரமாட்டேங்குது, வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இருக்கலாம். பட் அவர் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது அவர் நினைவுபடுத்துவார். நான் ஒரு 20-21 வயசாக இருக்கும்போது நான் டெக்னீஷியனாக தான் என்னை நினச்சிக்கிட்டு இருந்தேன். சினிமா நட்சத்திரமாக என் நடிகனாக வருவேன்னான்னு கூட எனக்கு சந்தேகம். சின்ன சின்ன வேஷங்கள் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ டெக்னீஷியனாக இருக்கிறது தான் கௌரவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ பாலு மகேந்திரா அவர்கள் முதல் படம் எடுக்க போகிறார். அவருடைய ஃப்ரேமிங், அதற்கு முன்னாடி அவர் மலையாளத்தில் எடுத்த படங்களுடைய ஃப்ரேமிங் எல்லாம் மாறி போயிடும் இங்கே தேட்டரில். நான் சண்டை போடுறதுக்காக டிஆர் அவர்களே அவரை பார்த்தா தான் இதெல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க. நான் போய், என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பிரமாதமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃப்ரேமிங் வச்சுருக்காரு, அதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். குட், யூ நோட்டீஸ் தட். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி பரமக்குடி ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டார். அப்போ அதுக்காக டூரிங் டாக்கீஸுக்காக படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அவருடைய ஆரம்பம் டூரிங் டாக்கீஸில் இருந்தாங்க. இல்லை, அதுக்காகவும் படம் எடுக்கணும், அதுவும் வேணும் இதுவும் வேணும் என்று எனக்கு அறிவுறுத்தினார். நான் இந்த மேடையில் பாலுமகேந்திரா அவர்களை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் பாலுமகேந்திரா அவர்களிடம் கோழி மூட்டினேன். ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு, மெதுவாக தான் நடக்குங்கிறாரு. தேவரமனில் சிவாஜி சார் என்னுடைய பாத்திரத்துக்கிட்ட சொல்லுவார், மெதுவாக தான் வருவான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லிட்டாரு சார் அப்படின்னு. பாலு அவர்கள் என்ன பண்ணார்னா, சரி அது நடக்காதுன்னா நம்ம அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம்னாரு. பாலு அவர்கள் எடுத்த படம் இது இந்த குறை தீர்க்கப்படும் வரை அவர் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஃப்ரேமை எந்த ப்ரொஜெக்ஷனிஸ்டாலையும் மாற்றவே முடியாது. இப்படி நடந்த கூட்டு முயற்சியில் வளர்ந்தது தான் இந்த இண்டஸ்ட்ரி. ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டில்லாமல் குறையை தீர்ப்பது எப்படிங்கிறதுல முக்கியமான வல்லுநர் டிஆர் அவர்கள். இதில் அவரோட அந்த வரி எப்படி போடணும்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தது வரை, அதனால் பலர் இன்று வசதியாக, நான் உள்பட, அந்த சம்பளம் உயர்வும், ப்ரொடியூசர்களுக்கு வருவாய் உயர்வும், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு வருவாய் உயர்வும் அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அமைதியாக இருப்பார் அந்த புன்னகையுடன். இன்று இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்னா அவங்க குடும்பத்தார் எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டு இல்லை, அவங்க கேட்காம சும்மா இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஞாபகப்படுத்தியிருக்கோம். அப்படி ஞாபகப்படுத்திய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தனி நன்றி, தானு அவர்களுக்கு தனி நன்றி. முன்னிருந்து இதை நம் குடும்ப விழாவாக நடத்த வேண்டும் என்று நினைத்த அனைவருக்கும் நன்றி. காரணம், இது ரொம்ப சின்ன குடும்பம். நான் தான் சொல்லுவேன், நம்ம பல தகராறுகள் வரும், இங்கே பல சிக்கல்கள் வரும், பல டிபேட்ஸ் வரும்.
எதிரும் முதலுமாக நின்று பேச வேண்டியிருக்கும். நான் தான் சொல்வேன், நம்மளாம் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்கும்போது ரெண்டு பக்கமும் நின்று வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் மாதிரி. ட்ரெயின் போயிடுச்சுன்னா ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்கணும். ரொம்ப திட்ட வேணாம் யாரையன்றது நான் சொல்லுவேன். நான் அதில் பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர்கள் டிஆர் அவர்கள், சரவணன் சாரையும் சொல்லணும். இன்னைக்கு இவருடைய நட்பு வட்டம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாரையெல்லாம் நாம் சினிமா தந்தை என்று சொல்லுகிறோமோ அவர்களெல்லாம் இவருக்கு நண்பர்கள். வாசன் சார், டிஆர் சுந்தரம் சார் அவர்கள், மெய்யப்ப செட்டியார் அவர்கள், இந்த அரங்கத்தை நிறுவியவர். இப்படி இவங்க கே சுப்பிரமணியம் அவர்கள், இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்களுடன் பழகிய அவர் எங்களுடன் பழகினார், எங்களையும் கூப்பிட்டு பேசினார், எங்களுக்கு அறிவுரை வழங்கினார். உதாரணமாக நான் வந்து இந்த டால்பியில் ஒரு படம் எடுக்கலான்னு, வெரி குட் வாங்க, நான் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னை முன்னிறுத்தி எனக்கு அவங்களோட விவாதத்துக்கு ஆரம்பித்தேன். நான் விவாதம் பண்ணாதீங்க, விஷயத்தை மட்டும் சொல்லுங்கன்னாரு. அதையெல்லாம் நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன். தாமதமாக என்றாலும் நல்ல பாடம் போதிக்க அவர் போன்ற பல ஆசிரியர்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தாங்க.